கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிற மதம் தான். இருந்தாலுமே அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நம்ம எல்லாத்தையும் ஆதரிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சிலது வந்து கேள்விக்குறியானது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட இறப்புக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒருத்தனுடைய இறப்புக்கு பின்னாடி வேற ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து முற்றிலுமா இருக்கிறோம். ஏன்னா இது அறிவியலுக்கு மிகவும் புறம்பானது. அறிவியலால் எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கருத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மதங்கள் அப்படின்னு சொல்லி இறப்புக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மறுக்கிறோம். அந்த இதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதில்ல. மற்றபடி கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவம் அன்பை தான் போதிக்கிறது. பௌத்தம் வந்து அன்பை தான் வாழ்வில் நிறைய போதிக்கிறது என்பதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இறந்த பின் ஒருவன் வந்து வேற ஒரு உலகத்துக்கு செல்றான் அப்படிங்கிறது வந்து நாம் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது வந்து அறிவியலுக்கு புறம்பானது. தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பேய் அப்படின்னு இருக்குங்களா, பேய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்துக்கள் வந்து ஆவி பேய் அப்படின்னு சொல்றாங்க. இது கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க சொல்ற வித வேற வேற விதமா சொன்னாலுமே அதுக்கான முழு விளக்கம் அப்படிங்கிறது அந்த பேய் ஆவி அப்படிங்கிறது தான் அடங்கியிருக்கு. ஆனால் எல்லா மதத்திலுமே இந்த பேய் சாத்தான் சைத்தான் எல்லாமே இருக்கு. ஒரு கடவுள் இருக்கும்போது அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறது வந்து எல்லா மதமே சொல்லப்பட்டு தான் வருது.